இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப் கொண்டக்கடலையை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை காலையில் 2 விசில் இல்லைனா 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு வேக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் பச்சரிசி, 2 கப் தேங்காய் பால். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை போடுங்க. அடுத்து வெங்காயம் போடுங்க. எல்லா வெங்காயத்தையுமே போட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை ஒரு தேங்காவை திருவி பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் இப்போ ஊற்றிடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காவை நீங்கள் அரைச்சிங்கன்னா 2 கப் வரும். 2 கப் தேங்காய் பால் ஊற்றலாம். ரெண்டு கப் தேங்காய் பால். இப்போ இன்னொரு கப் ஊற்ற போகிறேன். இந்த இதில் தான் நான் அரிசி எடுத்தேன், அதனால் 2 கப். 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். இப்போ நம்ம கொண்டக்கடலையை போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ பச்சரிசியை கழுவிட்டு வச்சுருக்கேன். 1 கப் பச்சரிசி. தேங்காய் பால் கொதிச்ச பிறகு நம்ம பச்சரிசியை போட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் கொதிச்சிருச்சு, நம்ம பச்சரிசியை போட்டுடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணல அரிசியை உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கெட்டியான பிறகு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நம்ம நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றின பிறகு புதினா போட்டுக்கலாம். புதினா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி, புதினா,
ரெண்டுமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை இப்போ நம்ம இதை வந்து 15 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வைக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன். குக்கரை மூடி வச்சுருக்கேன். 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சுவையான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சத்தான உணவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரெண்டுமே கலந்துருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.